தமிழகத்தில் 5 தொகுதிகளில் குறிப்பாக திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை உள்ளிட்ட தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் கேவிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரணை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இடைத்தேர்தல் வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் கேவிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்து கடந்த வெள்ளிக்கிழமை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இரு தொகுதிகளில் போட்டியிட்ட முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். அதே போல கரூர் தொகுதி எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி எம்எல்ஏ சி. விஜயபாஸ்கர், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பை ஆகியோர் ராஜினாமா செய்தார்கள். இவர்கள் வெற்றியை எதிர்த்த தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள போது இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு திருச்சி கிழக்கு உள்ளிட்ட தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்து உத்தரவிட்டது. தற்போது மனுதாரர் வெங்கடாச்சலபதி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலுக்கு தடை விதித்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மனுதாரர் வெங்கடாச்சலபதி தரப்பில் கேவியட் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தடை உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யக்கூடும் என்பதால் தான் முன்னதாக கேவியட் மனுவை தாக்கல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 தொகுதிகள் இடைத்தேர்தல் நடந்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தனது தரப்பு வாதத்தை கேட்காமல் இந்த மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்யும் பட்சத்தில் தனது தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்பதற்காக மனுதாரர் வெங்கடாச்சலபதி தரப்பில் இந்த கேவியட் மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ராம்குமார். தமிழகத்தில் 5 தொகுதிகளில் குறிப்பாக திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை உள்ளிட்ட தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் கேவிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரணை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இடைத்தேர்தல் வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் கேவிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்து கடந்த வெள்ளிக்கிழமை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இரு தொகுதிகளில் போட்டியிட்ட முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். அதே போல கரூர் தொகுதி எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி எம்எல்ஏ சி. விஜயபாஸ்கர், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பை ஆகியோர் ராஜினாமா செய்தார்கள். இவர்கள் வெற்றியை எதிர்த்த தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள போது இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு திருச்சி கிழக்கு உள்ளிட்ட தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்து உத்தரவிட்டது. தற்போது மனுதாரர் வெங்கடாச்சலபதி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலுக்கு தடை விதித்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மனுதாரர் வெங்கடாச்சலபதி தரப்பில் கேவியட் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தடை உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யக்கூடும் என்பதால் தான் முன்னதாக கேவியட் மனுவை தாக்கல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 தொகுதிகள் இடைத்தேர்தல் நடந்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தனது தரப்பு வாதத்தை கேட்காமல் இந்த மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்யும் பட்சத்தில் தனது தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்பதற்காக மனுதாரர் வெங்கடாச்சலபதி தரப்பில் இந்த கேவியட் மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.